ஹாய் குட்டீஸ். ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். நம்மளுடைய விஜயநகர பேரரசோட ராஜா கிருஷ்ணதேவராயர், அவரோட நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு வட்டி கடைக்காரர் இருக்கார். வட்டி கடைக்காரனா என்னென்னா, இப்போ அவங்கக்கிட்ட வந்து ரூபா வாங்கினா அதுக்கு வந்து 5 பைசா வட்டி 10 பைசா வட்டின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அதெல்லாம் தெரியும், கேள்விப்படுவீங்க. அதே மாதிரி அந்த நாட்டில் என்னென்னா, ஒரு வட்டி கடைக்காரர் அவர் 100 ரூபா கொடுத்தாருன்னா அதுக்கு 50 ரூபா வட்டி எடுத்துக்குவார். அவ்வளோ காஸ்ட்லியாக அவர் வந்து மக்கள்கிட்ட ஏமாற்றி வட்டி வாங்குவார். மக்கள் கஷ்டப்படும் போது என்ன செய்வாங்கன்னா, காசு வந்து வாங்குவாங்க, வட்டிக்கு காசு வாங்கி பெரட்டி உரட்டி வாங்குவாங்க. ரொம்ப கஷ்டப்படுற பீப்புள் இப்போயுமே அப்படி தான் நிறைய விஷயத்தில் மாட்டிக்கிறாங்க. இந்த வட்டி அதிகமாக வாங்கி அதை கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி அந்த காலத்திலே ராஜா காலத்திலே ஒருத்தர் இருந்திருக்கிறார், அதிகமான வட்டி வாங்குறார். கேட்டால், ஆமாம் உங்கள் வீட்டில் ஆடு மாடெல்லாம் குட்டி போடுதில்ல, அது போல தான் என்னோட பணமும் குட்டி போடுது அப்படின்னு சொல்லுவார். அதனால் மக்கள் வந்து அவர்கிட்ட எதுவுமே பேச முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதை யார் பார்த்தான்னா, நம்ம தெனாலிராமன். தெனாலிராமன் பார்த்தார், அடப்பாவி நீ இவ்வளவா வட்டி வாங்கிட்டு இருக்க, உனக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃப்ரெண்டு ஒருத்தரை கூப்பிட்றாரு. தேஜான்னு பேர் அவரை கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு, நீ என்ன செய், அந்த வட்டிக்குறவர்கிட்ட போய் பாத்திரம் வாங்கிட்டு வா, வீட்டு விசேஷத்துக்கு பாத்திரம் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இவரு போய், இது மாதிரி எங்கள் வீட்டில் விசேஷம் இருக்குது, எனக்கு பெரிய பெரிய பாத்திரமாக ஒரு 10 பாத்திரம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. சரி, அதுக்குமே காசு தான், எல்லாமே காசு தான். ஏன்னா அவர் வட்டி கொடுறவரில் சும்மாவா கொடுப்பாரு, இந்த பாத்திரத்துக்கும் காசு வாங்கிக்குவார். 10 பாத்திரத்தை கொடுத்து அனுப்புகிறாரு. கொஞ்ச நாள் கழித்து அவர் என்ன செய்கிறார், 10 பாத்திரம் பெரிய பாத்திரம் கொடுத்தாருல, அதே மாதிரி குட்டி 10 பாத்திரம் எக்ஸ்ட்ரா 10 பாத்திரம் குட்டி குட்டி பாத்திரம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. உடனே வட்டி கடைக்காரருக்கு என்னப்பா இது அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் வாங்கிட்டு போனேன் உங்கள் பாத்திரத்தை, அது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கு போல இருக்குது, என்கிட்ட வரவும் அது குட்டி போட்டுருச்சு, 10 குட்டி போட்டுருச்சுன்னு சொல்லிட்டு 10 குட்டி பாத்திரத்தை கொடுக்குறோன்னே வட்டிக்கு வாங்குறதுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஆகா, இவன் சரியான முட்டாளாக இருக்கான் போல இருக்கே, பாத்திரம் எங்கேயாவது குட்டி போடுமா, 10 பாத்திரம் கொடுத்துருக்கான் எக்ஸ்ட்ரான்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டார். கொஞ்ச நாள் போச்சு. மறுபடியும் அந்த தேஜான்றவர் வர்றாரு. வந்துட்டு, எனக்கு வந்து ஒரு 10-15 பாத்திரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. 15 பாத்திரமா அந்த வர்றேன் அப்படின்னா அவருக்கு ஒரு ஐடியா. என்ன பண்ணுறாரு, 15 கோல்டு பாத்திரமும் 15 வெள்ளி பாத்திரமும் கொடுக்குறாரு. ஏன்னா அது திருப்பி வரும்ல, திருப்பி 15 வரும்ல, 15 கோல்டு கொடுத்தா எக்ஸ்ட்ரா இன்னும் 15 கோல்டு பாத்திரம் வரும்னு நினச்சிக்கிட்டு பேராசைப்பட்டுக்கிட்டு 15 கோல்டு பாத்திரம் 15 வெள்ளி பாத்திரம் வந்து கொண்டு போ. ஆனால் என்னென்னா இது எல்லாமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, நீ வரும்போது இதெல்லாம் குட்டியோடு தான் வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. சரிங்க, நான் அப்படியே பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த தேஜான்றவர் வாங்கிட்டு போகிறார். பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சிட்டு வர்றார். வந்துட்டு வட்டி கடைக்காரர்கிட்ட போய், ஐயா நீங்கள் கொடுத்த அந்த பாத்திரம் எல்லாமே செத்து போச்சு, அதாவது குளத்தை பிறக்கும்போது இறந்து போவாங்கல்ல, அது மாதிரி இந்த பாத்திரமெல்லாம் பிரசவம் அப்போ இறந்து போச்சு எல்லா பாத்திரமும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி இருக்கும் அந்த வட்டி கடைக்காரருக்கு, கோபம் வருது. அடப்பாவி, 15 பாத்திரம் வெள்ளி பாத்திரம் 15 பாத்திரம் தங்க பாத்திரம் கொடுத்தமே, அப்படியே டபுளாக கிடைக்கும்னு நினச்சமே, இப்படி ஏமாத்துறானே அப்படி நேராக ராஜா கிட்ட போகிறார். ராஜா கிட்ட போய், ராஜா இவன் பாருங்க என்ன பண்ணுறான்னு, என்னை ஏமாத்துறான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறார். உடனே நம்ம தெனாலிராமன் வர்றார். உங்ககிட்ட இருக்க பணமெல்லாம் குட்டி போடுதுன்னா ஏன் பாத்திரம் குட்டி போடாதா அப்படின்னு கேட்டிருக்கார். உடனே முழிக்கிறாரு. யார் இந்த வட்டி கொடுக்குறாரு. முதல்ல உனக்கு 10 பாத்திரம் வாங்கிட்டு போய் 10 பாத்திரம் குட்டி போட்டுச்சா? ஆமாம், குட்டி போட்டு கொடுத்துச்சு. அதே மாதிரி இந்த தடவை அது பிரசவம் எல்லாம் இறந்து போச்சு, அதை தானே சொல்கிறான் அவன் அப்படின்னு தெனாலிராமன் கேட்குறாரு. அப்போ தான் வட்டி கடைக்காருக்கு, ஆஹா நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு பயம் வருது. அது நீ உண்மைன்னு வாங்கி வச்சுக்கிட்டேல, அப்போ இது உண்மை தானே அப்படின்றாரு தெனாலிராமன். ராஜாக்கு கிருஷ்ணதேவராயருக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, தெனாலிராமன்
இந்த விஷயத்த புரிய வைக்கிறாரு. இவர் அதிகமான வட்டி வாங்கிட்டு இருக்கான்னு புரிஞ்சிருச்சு ராஜாக்கு. அப்புறம் அந்த வட்டி கடைக்காரரை கூப்பிட்டு நல்லா பனிஷ்மெண்ட் பண்ணிடுவேன், ஒழுங்காகிரு, மக்கள்கிட்ட அதிக வட்டி வாங்காதன்னு சொல்லி பாண்ட் பண்ணி எச்சரித்து அனுப்புகிறாரு அந்த ராஜா. சரியா? இது ஒரு குட்டி கடை. அதிகமாக காசுப்படுறது, அதாவது ஆசை ஒரு அளவோடு இருக்கலாம். பேராசை அது அழிவுக்கு, நம்ம பேராசை போட்டோன்னு வைங்க, அது நமக்கு அழிவுக்கு காரணம் தான். அது ஒழுங்காக வட்டியே அதிக வட்டி வாங்கிட்டு இருக்கிறாரு. இதில் இந்த மாதிரி ஐடியா பண்ணால், அதனால் தெனாலிராமன் ஒரு சின்ன அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறாரு. சரியா? நாளைக்கு உங்களுக்கு வேறு ஒரு குட்டி கதையோடு வரேன்.